ஹாய் ஃபேம்! வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் ஜி2பி. இந்த உலகத்துல நெறைய பேர் வந்து இந்த மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஏறி செல்ஃபி எடுக்கணும். அதுக்கப்புறம் நெறைய மலைலாம் ஏறி ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா, இந்த மலைய வந்து யாரும் ஏறுனதே கிடையாது. அது ஏன்னா, இத யாரும் ஏற வந்து நெனச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இது வந்து பயத்தினால இல்ல. இது வந்து ஒரு பெரிய மரியாதை, பக்தினால கூட சொல்லலாம். சில பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. எத பத்தி சொல்லப் போறேன்னு சொல்லிட்டு, நான் கைலாச மலைய பத்தி தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த மலை வந்து டிபெட்ல இருக்கு. இது வந்து சாதாரண ஒரு மலை கிடையாது. இந்த மலை பின்னாடி ஒரு மிஸ்ட்ரி, நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய இருக்குது. இந்த மலைய பத்தி நீங்க எவ்ளோ எவ்ளோ படிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அவ்ளோ ஈடுபாடு ஆயிடுவீங்க. ஸோ அது வந்து ஒரு மலையா மட்டும் இருக்காது. கரெக்ட்டா? சரி வாங்க, நம்ம இத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். மலைனாலே எவ்ளோ ஹைட்ன்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. இந்த கைலாச மலையோட ஹைட் என்னன்னா 21,000 அடி. கரெக்ட்டா சொல்லணும்னா 21,778 ஃபீட். ஏன்னா அது ஹைட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பிகாஸ் அதோட பவர், அதுக்கப்புறம் இந்த சிறப்புலாம் வந்து அதோட ஹைட்லேருந்து வரல. அதாவது அந்த மலை இருக்கிறதே வந்து ஒரு பெரிய பவர் மாரி. அதோட பிரசன்ஸ் இருந்தாலே போதும். எல்லாரும் வந்து கைலாச மலை இந்த ஹிமாலயன் ரேஞ்ச்ல இருக்குன்னு நெனைக்கிறாங்க. ஆனா அது இல்ல. இது வந்து டிரான்ஸ் ஹிமாலயன் ரேஞ்ச்ல இருக்கு. இப்போ ஹிமாலயன் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா, நார்த் இந்தியாலருந்து நேபாள் வரைக்கும் ஒரு ஸ்பைன் மாரி போகும். இதுக்கு பின்னாடி தான் ஒரு நிழல் மாரி டிரான்ஸ் ஹிமாலயா இருக்கு. இதுல தான் கைலாச மலை இருக்கு. தனியா யாராலயும் தொடப்படாம, அதாவது செக்ளூடட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு இடத்துல தான் வந்து கைலாச மலை இருக்கு. இது எவ்ளோ உள்ள இருக்குதுன்னா, இது வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் பார்த்திருக்காங்க. அதோட அத பார்த்தவங்களால வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ மறக்க முடியாத அளவுக்கு இருந்தது. இந்த கைலாச மலைய பத்தி 1 இல்ல 4 மதத்துல இத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஜெனரலி வந்து ஒரு ஒரு மதத்துக்கு ஒரு ஒரு கொள்கை இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல வந்து 4 மதமும் வந்து இந்த மலைய சேக்ரெட் அப்படின்னு சொல்லுது. அதாவது புனிதமான ஒரு இடம்னு சொல்லுது. ஹிந்து மதத்தப்படி பார்த்தா கைலாச மலை வந்து கடவுளான சிவனுடைய வீடு. அவர் வந்து சொர்க்கத்துல இல்ல. இங்க அதாவது இந்த மலையில தான் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. கூடவே அவங்க மனைவி பார்வதியும் இருக்கிறாங்க. சோ அவ்ளோ புனிதமான ஒரு மலைய வந்து யாரும் ஏற மாட்டாங்க. ஆனா அது வந்து சுத்தி வேணா வரலாம். இத வந்து சான்ஸ்கிரிட்ல பரிக்ரமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டிபெட் மொழியில வந்து கோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மீனிங் என்னதுன்னா புனிதமான எதையாவது வந்து சுத்தி வர்றது. அதாவது நம்ம கோயில்ல சுத்துற மாரி. நெக்ஸ்ட் புத்த மதத்தப்படி பார்த்தா இந்த கைலாச மலை வந்து டெம்சாக் அப்படின்ற கடவுளோட இருப்பிடம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலைய வந்து உங்க ஆக்சஸ் முண்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு காஸ்மிக் ஆக்சிஸ். அதாவது சொர்க்கத்தை, பூமி, அதுக்கப்புறம் பாதாள லோகத்தை வந்து கனெக்ட் பண்ற ஒரு லைன் அது. இந்த கைலாச மலை இருக்குல்ல, இது வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற இந்த பிசிக்கல் வேர்ல்ட் இருக்குல்ல, 2ம் வந்து க்ளோஸா இருக்கிற ஒரு இடம்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து ஒரு டோர்வே மாரின்னு சொல்லலாம். இந்த டிபெட்ல புத்திசம் வரதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து சில ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து பான். சோ இத பின்பற்றவங்க பேர் வந்து பான் ஃபாலோவர்ஸ். இதுக்கப்புறம் இவங்க இயற்கையை கும்பிடுறது, அதுக்கப்புறம் சில பழைய ரிச்சுவல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கைலாச மலை வந்து சிப்பாய்மேன் அப்படின்ற கடவுளோட இருப்பிடம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜெயின் மதம் படி பார்த்தா இந்த கைலாச மலைய அஷ்டபாதா அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் வந்து ரிஷபதேவருக்கு வந்து மோட்சம் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து முதல் திருத்தங்கரா. திருத்தங்கரான்னா என்னன்னா ஸ்பிரிச்சுவல் டீச்சர். அதாவது இவருக்கு வந்து மோட்சம் கிடைச்சதுல, சோ அந்த வழியை வந்து இவர் மத்தவங்களுக்கு சொல்லி தருவாரு. இதுக்கு முன்னாடி பரிக்ரமா, கோரான்னு சொன்னேன்ல, அதாவது சான்ஸ்கிரிட்ல வந்து பரிக்ரமா, டிபெட் மொழியில வந்து அது பேர் கோரா. இந்த மலையை சுத்தி நடக்கணும்னா டோட்டலா எவ்வளவு தூரம்னா 52 கிலோமீட்டர்ஸ். மக்கள் என்ன நம்புறாங்கன்னா இந்த 52 கிலோமீட்டர், அதாவது கைலாச மலை வந்து ஒரு வாட்டி சுத்தி வந்தா அவங்க இந்த ஜென்மத்துல செஞ்ச மொத்த பாவமும் வந்து அழிஞ்சிரும். அதாவது அவங்க கிளென்ஸ் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே இதை வந்து 108 தடவை பண்ணா இந்த பிறப்பு இறப்புன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் இருக்குல்ல, அதுல இருந்து ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் ஒரு ஒரு விதமா வந்து சுத்துவாங்க. சில பேர் வந்து நடப்பாங்க, சில பேர் வந்து தவழ்ந்து போறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு பண்ணுவாங்க. அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது. அது என்னதுன்னா இப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து நிப்பாங்க. அதுக்கப்புறம் முட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா வணங்கி கும்பிடுவாங்க. ஃபுல்லா வணங்கி கும்பிடும்போது அவங்க ஃபிங்கர் வந்து தரையில படும் இல்ல, அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதே ப்ரொசீஜர் வந்து அந்த பாயிண்ட்ல ரிப்பீட் பண்ணுவாங்க. இதே மாதிரி 52 கிலோமீட்டர்ஸும் வந்து இவங்க பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் முடிய வந்து பல நாள் ஆகும். சோ இந்த கைலாச மலையை சுத்துறதுக்கு வந்து உலகம் ஃபுல்லா பல பேர் வராங்க. அதுவும் பல மதத்துல இருந்து வராங்க. அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரல. அவங்க பாவத்தெல்லாம் அங்க கழுவுறதுக்காக வராங்க. இது வரைக்கும் கைலாச மலை எங்க இருந்தது, அதுக்கப்புறம் எல்லா மதத்துலயும் அதை பத்தி என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறம் அந்த மலையை சுத்தினா என்னென்ன பலனுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா இப்ப பார்க்க போறதுதான் வந்து ரியல் மிஸ்ட்ரியே. இந்த மலையை வந்து யாருமே ஏறினதில்ல. சயின்டிஸ்டா இருக்கட்டும், எக்ஸ்ப்ளோரரா இருக்கட்டும், இந்த அட்வென்ச்சர் சீக்கர்ஸா இருக்கட்டும், யாருமே வந்து இந்த மலையை ஏறினதே கிடையாது.
கிடையாது. ஆனா நெறைய பேருக்கு வந்து ஆர்வம் இருக்கும்ல. அவங்கலாம் வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனா சைனீஸ் கவர்ன்மெண்ட் வந்து இதெல்லாம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்ட்டாங்க. ஆனா இதையும் மீறி வந்து சில பேர் வந்து ஏற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா ட்ரை பண்ணவங்க வந்து ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப உடம்பு முடியாம அப்படி வராங்க. அப்படி இல்லன்னா மனநல சரியில்லாம வராங்க. அப்படி இல்லன்னா போனவங்க வந்து போன அடையாளமே தெரியாம காணாம போயிடுறாங்களாம். இது மட்டும் இல்லாம ட்ரெக்கிங் போம்போது காம்பஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. கரெக்ட்டா அந்த இடம் போம்போது வந்து காம்பஸ் வந்து ஃபுல்லா வந்து ஏதோ ஏடா கூடமா சுத்த ஆரம்பிச்சுருதாம். இதையும் மீறி வந்து மலை ஏற ட்ரை பண்ணா என்ன ஆகுது? எல்லாருக்கும் வந்து சீக்கிரமா வயசாக ஸ்டார்ட் ஆகுது. நகம், முடியெல்லாம் வந்து ஸ்பீடா வளருது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, டைம் வந்து இங்க டிஃபரெண்ட்டா வேல பண்ணுது. அதாவது நம்ம பக்கத்துல போக போக வந்து நம்ம சீக்கிரமா ஏஜ் ஆயிருவோம் அப்படின்றாங்க. சீக்கிரமா வந்து வயசாயிருது. இந்த மலை வந்து சேட்டலைட் இமேஜ்ல பார்த்தா இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பிரமிடா இருக்காம். அதோட சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த மலை வந்து ஹாலோவா இருக்கு. உள்ள வந்து பழங்காலத்து பவர் கிரிட் இருக்கு. ஒரு பழைய சிவிலைசேஷன் இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. எது உண்மைன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா யாராலயும் வந்து அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா எக்ஸ்ப்ளைனே பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. இந்த மலை வந்து ஒரு சாதாரண மலை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பவர் இருக்கு. அப்படி இருக்கிறனால தான் பல மதத்துல இருந்து வந்து இந்த கைலாச மலைய சுத்துறாங்க. இந்த கைலாச மலைய வந்து நான் ஏறியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து அந்த மலையோட புனிதத்த வந்து மதிக்காதவங்க. இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா அந்த கைலாச மலைய மதிச்சு சுத்தி வரவங்களுக்கு வந்து கண்டிப்பா பலன் இருக்கும். எல்லாத்தையும் நம்மள்தாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்துல இந்த கைலாச மலை நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அத வந்து மதிங்க அப்படின்ற மாரி நமக்கு அந்த மலை சொல்லி தருது. ஸோ அடுத்த வாட்டி வந்து இந்த மாரி ஏதாவது மலை ஏறணும், ட்ரெக்கிங் போலாம்னு நெனச்சா, இந்த மலை வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரணும். ஏன்னா, இது வந்து பல முனிவர்களால வந்து மதிக்கப்படுது, பல மக்கள்களால மதிக்கப்படுது, பல மதத்தினால வந்து பெருசா வந்து போற்றப்படுது. அதோட எவ்வளவோ எக்ஸ்ப்ளைன் பண்ற சயின்ஸ் இத வந்து தொட்டு கூட பார்க்க முடியல. ஸோ இது பின்னாடி எவ்ளோ ஒரு பவர் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அதோட நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு கைலாச மலைய பத்தி வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரியுமா? அப்படி தெரிஞ்சா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Until then, bye.